Hello guys, welcome back. In the previous videos we have seen about around 5 parts on chapter number 6 work, energy and power. அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய contents மற்றும் ப்ராப்ளம்ஸை கிட்டத்தட்ட ஒரு 5 பார்ட்டாக சால்வ் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் contents மற்றும் ப்ராப்ளம்ஸை ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஆஃப்டர் தட் தி ஃபைனல் பார்ட் ஆஃப் திஸ் யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது MCQ. இந்த MCQங்கிறது ஒரு பார்ட்டாகவும் இருக்கலாம் அல்லது இட் கேன் பி எக்ஸ்டெண்டட் அப் டு 2 பார்ட்ஸ், 2 பார்ட்ஸாகவும் போகலாம். அதனால் ப்ளீஸ் வாட்ச் இட் கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் அவர் காமன் டிஸ்க்ளைமர், என்கொயரி ஃபார்ம் இஸ் அவைலபிள் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். இஃப் யூ நீட் ஆஃப் எனி டவுட் கிளியரிங் செஷன் ஆர் ஒன்-to-one interaction session, test sessions, please fill the Google form given in the description box என்று சொல்லி இப்போ நம்மளோட MCQக்குள்ளே போகலாம். ஸோ லெட் அஸ் டிஸ்கஸ் வித் தி ஃபார்முலா. இது கம்ப்ளீட்டாக எதற்கான ஃபார்முலா அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லலை. நம்ம என்னென்னலாம் ஃபார்முலாஸ் பார்த்தோமோ அதோட சும்மா ஒரு ரீவிசிட் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஸோ அந்த ஆர்டரில் தான் இது இருக்கும். அதே போல் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாயிண்ட்ஸ் டு பாண்டர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கண்டென்ட் அப்படிங்கிறதுக்கு இல்லையா, கண்டென்ட் வீடியோவில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுங்கிறது இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. லைக்வைஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம இந்த யூனிட்டில் பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய ஜெனரலைஸ்ட் ஃபார்முலா பேஸ்ட் ஆன் MCQக்கு பேஸ்டு இருக்கிற மாதிரியான சில ஃபார்முலாஸை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரம் தேட் ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ்னு பார்க்குறோம். ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இதை வந்து என்ன ஆர்டரில் எடுக்கலாம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியில் எடுக்கும்போது வென் A = G ஆகும்போது G, எஸ்ஸை வந்து ஹெச்சாக மாற்றிக்கலாம். ஸோ ஹெச்ங்கிறது ஹைட் ஆஃப் கம்பேர் பண்ணுறது. லைக்வைஸ் கைனட்டிக் எனர்ஜின்னு எடுக்கும்போது FS இஸ் நத்திங் பட் ½ mv² எடுக்கலாம். இப்போது ஸ்ப்ரிங்கை வச்சு நமக்கு வருது, ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வருதுன்னா தட் K இஸ் நத்திங் பட் ஸ்மால் k இஸ் நத்திங் பட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இஸ் நத்திங் பட் Nm/மீட்டர். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் மாறும் அப்படிங்கிறத பார்க்குறோம். X இஸ் நத்திங் பட் டிஃப்ளெக்ஷன். ஸோ எவ்வளோ தூரம் டிஃப்ளெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ ஒரு லென்த் ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து 2 மீட்டர் இருக்குன்னா அது கம்ப்ரஸ் பண்ணும்போது எவ்வளோ போயிருக்கு, எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படிங்கிற டெல்டா எக்ஸ், அதாவது ஃபைனல் மைனஸ் ஒரிஜினல் அந்த இதுதான். அதாவது ஃபைனலாக அதோட ஷேப் எவ்வளோ இருக்குது, இனிஷியலாக அதோட ஷேப் எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறத டிஃப்ரென்ஸ் தான் எக்ஸுங்கிறத பார்க்குறோம். இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியாக நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 1/2 kx², ½ kx² அப்படிங்கிறதும் பார்க்குறோம். இட் வில் பி ஈக்குவலன்ட் டு ½ mv² ஈக்குவலண்ட்டாக இருக்கு இல்லையா. ஸோ இதை கூட நம்ம என்ன பண்ணலாம்னா ½ mv² = ½ kx²னு போட்டோம்னா இதுலேருந்து நம்ம v கண்டுபிடிக்கிறதோ இல்லை k கண்டுபிடிக்கிறதோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆஃப்டர் தட் w is nothing but 1/2 k into x2² minus x1². ஸோ மல்டிபிள் நம்பர் ஆஃப் பாடிஸ், 2 பாடிஸ் இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹிண்ட்டு. கைனட்டிக் எனர்ஜி இஸ் நத்திங் பட் p² divided by 2 times of m அப்படிங்கிறத பார்க்குறோம். which is nothing but momentum, mass into velocity அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ p is nothing but 2m into kinetic energy இந்த ஆர்டரில் போகும். இம்பேக்ட் ஆஃப் பாடிஸில் m1v1 = m2v2. ஸோ 2 பாடிஸ் இருக்குது, ரெண்டும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் இம்பேக்டில் வரும்போது m1v1 இது m2v2 அப்படின்றதுனா அது ஈக்குவல் பண்ணலாம். அதே மாதிரி ½ mv² கைனட்டிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது மாஸ் நெவர் சேஞ்சஸ்ங்கிறத பார்க்குறோம். இந்த v² மட்டும் தனியாக எடுத்து v மட்டும் எடுத்தோம்னா √2gh அப்படின்னு கொண்டு வரலாம். ஸோ இதில் இந்த வெலாசிட்டி வித் ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பவரோட பேசிக் ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் s டிவைடட் பை டைம் t. ஸோ அதை MAS/Tன்னு எடுக்கலாமா. நமக்கு தேவையான சமயங்களில் இந்த ஏங்கிறது ஜியாக எடுக்கலாம். இந்த மோஷன் இஸ் நேச்சுரல். ஸோ ரெயின் ட்ராப் கீழே விழுது அப்படின்னா இந்த விஷயம் இஸ் ஆக்சலரேஷன் இஸ் நத்திங் பட் கிராவிட்டி, இட் இஸ் டியூ டு கிராவிட்டி. நேச்சுரல் ஆக்சலரேஷன் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஜிங்கிறத பயன்படுத்தலாம். அல்லது ஒய் ஆக்சிஸில் ஒரு ஹைட்டில் நமக்கு டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டிஸ்டன்ஸை ஹைட்டுன்னு எடுக்கிறோம். அதுவே எக்ஸ் ஆக்சிஸில் அந்த டிஸ்டன்ஸை நம்ம எஸ்ன்னு எடுக்கிறோம். ஸோ அதான் அதோட பேசிக் டிஃப்ரென்ஸ். ஒன்றும் பெருசாக எஸ்ஸுக்கும் ஹெச்சுக்கும் வித்தியாசம் இல்லை என்பதை பார்க்குறோம். டீயோட வேல்யூ தெரியும். தென் வேல்யூ ஆஃப் ஃபார்முலா ஃபார் இம்பல்ஸ் ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் பவரை எப்படி சொல்லலாம்னா ½ mv²/t, அதாவது எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். எனர்ஜியோட யூனிட் ஜூலு பர் செகண்ட், வாட் தான் இல்லையா. ஸோ ½ mv - u² / tன்னு கொண்டு போகலாம். பவருக்கான இன்னொரு ஃபார்முலா இன்புட் பை டைமு,
efficiency is nothing but power output divided by power input அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். Power is also called as work done by time அப்படிங்கிறத பார்க்குறோம். Work is nothing but force into distanceனு பார்க்குறோம். ஃபோர்ஸுங்கிறது m into a அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ இதை MAS/Tன்னு போடலாம், இல்லை MGH/Tன்னு போடலாம். ஸோ நமக்கு இங்கே இந்த ஈக்குவேஷன் கூட அதில் வருது பார்த்தீங்களா. அப்புறமா பார்த்தீங்கன்னா கொலிஷன்ஸ். ஸோ கொலிஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாடிஸ் ஒரே ஆர்டரில் இடிக்கலாம், அல்லது வெவ்வேறு டைரக்ஷன்ஸில் இருந்திருக்கலாம், இல்லை ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கேரம் போர்டோட காயினை ஒரு ஸ்ட்ரைக்கர் ஒரு ஆங்கிள்லேருந்து ஸ்ட்ரைக் பண்ணும்போது ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடியது மேலே இது படுது. பட்டதுக்கப்புறமா திஸ் வில் ரியாக்ட், தி காயின் வில் ரியாக்ட். ஸ்ட்ரைக்கர் அப்படியே தான் இருக்கும், த காயின் வில் ரியாக்ட். இதோட இம்பேக்ட் இதில் பட்டு இது போகும். ஆல்தோ தேர் இஸ் அ மூமெண்ட். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது m1v1 + m2v2 = 0ங்கிற ஆர்டரில் இருக்கும். அல்லது இதற்கான ஃபார்முலாஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி v1 v2 அப்படின்னு போட்டிங்கன்னா m1 - m2 / m1 + m2 × u1, அல்லது 2m2 / m1 + m2. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொருவான ஃபார்முலாஸ் வரும். ஸோ அதெல்லாம் அப்படி நம்ம பார்க்குறோம். ஒரு வேளை அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்டில் பட்டு அகைன் இட் ரீபவுன்ஸ், அதே இடத்துக்கு திருப்பி பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா 2 times ஆஃப் மொமெண்டம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். 2p, 2 times ஆஃப் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படிங்கிறத பார்க்குறோம். அது ஆங்குலராக போகும்போது ஃபார் திஸ் ஆங்கிள் எப்படி போச்சுன்னா தி ஆங்கிள் ஃபார் எக்ஸ்னு பார்க்கும்போது mv cos θங்கிறத பார்க்குறோம். தி ஆங்கிள் ஃபார் ஒய்னு பார்க்கும்போது mv sin θ அப்படிங்கிறத பார்க்குறோம். த ரீபவுண்ட் நமக்கு டெஃபினட்டாக ரீபவுன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது இங்கே 2 times ஆஃப் mv sin θ, இங்கே 2 times ஆஃப் mv cos θ. ஸோ இந்த ஆர்டரில் நம்மளோட ஃபார்முலாஸ் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி மாறும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இட் இஸ் ஆல் டிபெண்டிங் அப்பான் தி அப்ளிகேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா. ஸோ வி திங்க் த MCQஸில் work done by constant force அப்படிங்கிற டைப்பில் இருக்கக்கூடிய MCQs பார்க்குறோம். A body of mass m is moving in a circle of radius r with a constant speed v. The force on the body is mv²/r, which is nothing but centripetal acceleration பார்க்குறோம், and is directed towards the center. What is the work done by this force in moving the body over half the circumference of the circle அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ half the circumference of the circle அப்படிங்கும்போது πr²ங்கிறது circumference by 2 அப்படிங்கிறத பார்க்குறோம். work done அப்படிங்கும்போது we used to give it as f into s அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா இந்த சர்க்கிளோட டோட்டல் டிகிரி இஸ் 360 degrees. அதுவே நமக்கு half of the circle அப்படின்னு சொல்லும்போது 180 degree அப்படிங்கிறத சொல்கிறோம், which is nothing but f into s. இந்த சர்க்கிளில் half of the circumference அப்படின்னு நம்ம சொல்லும்போது it becomes இந்த ஆர்டரில் போகும்போது it is further divided as cos 90ன்னு பார்க்குறோம். the value of cos 90 is 0. அப்போ ஆட்டோமேட்டிக்லி the work done will be 0 அப்படிங்கிற மாதிரியான பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் பாதி நம்ம பிரிக்கும்போது this 180 becomes 90 மாறுது. ஸோ மாறும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா it is nothing but f is the cos 90 அப்படின்னு கொண்டு போகும்போது the value of cos 90 is 0. the value of work done will also be 0. அடுத்த ப்ராப்ளம், such an important one there. A man pushes a wall and fails to displace it. what he does அப்படின்னு பார்க்கும்போது நெகட்டிவ் ஒர்க், பாசிட்டிவ் ஒர்க், நோ ஒர்க், மேக்ஸிமம் ஒர்க். இந்த ஆர்டரில் இதை நமக்கு somehow அப்படின்னு இந்த நெகட்டிவ் ஒர்க் அப்படின்னு போச்சுன்னா the w minus come in நெகட்டிவில் வரணும். அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா he pushes the wall. இந்த வாலை புஷ் பண்ணும்போது இது பின்னாடி நகர்ந்துச்சுன்னா அது நெகட்டிவ்னு சொல்லலாம். ஓகே. if the work positive but not maximum work, but not maximum, ஏன்னா அது மூவ் ஆகலை, பாசிட்டிவாக தான் பண்ணியிருக்காரு பட் ஆனால் மேக்ஸிமமாக மூவ் ஆகலை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் நம்ம சொல்லலாம். அடுத்து நோ ஒர்க் அட் ஆல், அந்த ஒர்க்கில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அடுத்து மேக்ஸிமம் ஒர்க், இது இந்த 3 வார்த்தைகள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னமோ கிட்டத்தட்ட எல்லாமே கிளியராக இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஐடியா தான் வரும். பட் டெக்னிக்கலி இந்த மேன் புஷ் பண்ணுறாரு, வாலோட மூமெண்ட் இல்லை, அப்போ ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் 0 அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. தேர் இஸ் நோ ஒர்க் அட் ஆல் அவ்வளோதான். அதில் ஒர்க் நடக்கலை அப்படிங்கிறது தான் டெக்னிக்கலி. இப்போ இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் பார்க்கும்போது பாசிட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்காரு பட் நாட் மேக்ஸிமம் ஒர்க், அதே மாதிரி மேக்ஸிமம் ஒர்க், இந்த மாதிரியான வார்த்தைகள் லாஜிக்கலி உங்களுக்கு கரெக்ட் மாதிரி தோணலாம். பட் டெக்னிக்கலி வாட் இஸ் த வேல்யூ, வாட் இஸ் தி கரெக்ட் ஒன் அப்படின்னு பார்க்கும்போது நோ ஒர்க் அட் ஆல் அப்படிங்கிறதா இதுக்கான கரெக்டான டேர்மாக இருக்க முடியும். ஓகே, த நெக்ஸ்ட் ப்ராப்ளம்.
You lift a heavy book from the floor of the room and keep it in the bookshelf having a height 2 meter. It may process you to take 5 seconds. So the work done will be depend upon what? இங்க இருக்கக்கூடிய h இருக்கு and then t இருக்கு. Mass of the book m and the time taken. அப்புறம் weight of the book w into h. Height of the bookshelf and time taken t. Mass, height, புக்ஷெல்ஃபோட ஹைட்டு அண்ட் டைம் டேக்கன். இதில் கிட்டத்தட்ட நமக்கு சம்மில் பார்க்கும்போது இங்கே ஹெச்சும் டீயும் இருக்குது. அப்போ இந்த ஹெச்சும் டீயை நம்ம சூஸ் பண்ணால் என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா வரலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணோன்னா ஒர்க் டன். ஸோ ஃபார்முலா ஃபார் ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுங்கிறது இட் இஸ் நத்திங் பட் ஹைட், ஃபோர்ஸ் இன்ட்டு ஹைட். ஸோ வாட் யூ மீன் பை ஃபோர்ஸ்? மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் இன்ட்டு ஹைட். ஸோ மாஸு, ஆக்சலரேஷன், height அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஆக்சலரேஷன் இஸ் டிபெண்ட் அப்பான் தி வெலாசிட்டி. ஓகே, இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த வெலாசிட்டி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த மாஸ் இஸ் டெக்னிக்கலி மாஸோட இன்ட்டு மாஸுங்கிறது கேஜியில் இருக்கும். ஓகே, இன்ட்டு 9.81 போடும்போது இட் வில் பிகம் நியூட்டன். ஸோ நமக்கு த வேல்யூ இஸ் வெயிட் ஆஃப் த புக் அண்ட் ஹைட் ஆஃப் த புக் ஷெல்ஃப். இதே ஃபார்முலா W ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுவே ஃபர்தராக நம்ம ரிவைஸ் பண்ணும்போது W இன்ட்டு ஹெச் அப்படின்னு கூட இதை நம்ம என்ன சொல்லலாம்னா இதை சிம்பிளிஃபை பண்ணி கூட இதை சொல்ல முடியும். ஸோ த ஆன்சர் இஸ் வெயிட் ஆஃப் த புக்கும் ஹைட் ஆஃப் த புக் ஷெல்ஃபும் தான் அதை தீர்மானிக்குதுங்கிறத பார்க்குறோம். அனதர் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். A body of mass mkg is lifted by a man to a height of 1 meter டிஸ்டன்ஸ்னு வச்சுப்போம் in 30 செகண்ட், ஒரு செகண்ட். Another man lift the same mass to the same height in 60 செகண்ட். ஸோ ரெண்டு டைம் இருக்குது. ஸோ த ஒர்க் டன் பை தம் ஆர் இந்த ரேஷியோ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 30 செகண்டு, இங்கே 60 செகண்டு, அப்போ 1:2 அப்படிங்கிற ஆர்டர் போடும்போது நமக்கு அந்த ஆன்சர் கூட இருக்குது. ஆனால் இதை நம்ம இன்னும் கொஞ்சம் கரெக்டாக காஷியஸாக பார்க்கும்போது ஒர்க் டன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. ஸோ ஒர்க் டன் ஆஃப் 1 ஒர்க் டன் ஆஃப் 2 அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒர்க் டன் இஸ் நதிங் பட் F1 into S1 which is equal to F2 into S2. S1 S2 ரெண்டும் ஒன்று தான், ஏன்னா சேம் ஹைட்டுன்னு சொல்லிட்டாங்களா. அப்போ S1 S2 ஈக்குவலாக. ஸோ அது தேவையே கிடையாது. இப்போ இந்த F1 F2 அப்படிங்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா M1 A1 இஸ் ஈக்குவல் டு M2 A2 அப்படிங்கிற ரேஷியோவில் வரும். ஓகே, இப்போ இதில் டைமுங்கிறது இண்டிபெண்ட். ஸோ இது டிபெண்டிங் அப்பான் தி மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன் ஒன்லி. அப்போது இது என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா த ஒர்க் டன்ங்கிறது இண்டிபெண்ட் ஆஃப் டைம். அப்போ இந்த டைமை நாம் கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. அது எவ்வளோ நேரத்தில் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. இட் இஸ் டிபெண்டிங் ஒன்லி ஆன் மாஸ் அண்டு ஆக்சலரேஷன். அப்போ என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்லஸ் தே ஹேவன் கிவன் M1ஓட வேல்யூவும் தெரியாமல் M2ஓட வேல்யூவும் தெரியாமல் இதை நம்ம ரேஷியோவில் சொல்லவே முடியாது. ஸோ யூ ஹேவ் டு கன்சிடர் இஸ் ஈக்குவல், அவ்வளோதான், 1:1 தான். ஸோ பிகாஸ் இந்த இடத்துல அவங்க கொடுக்கவும் இல்லை, அவங்க கேட்டிருக்கிறது ஒர்க் டனோட ரேஷியோ என்ன. ஸோ ஒர்க் டன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டைம், அது டிபெண்டிங் அப்பான் மாஸ் தான். மாஸ் கொடுக்கல, ஸோ வி ஆர் டேக்கிங் ஈக்குவல். அப்போது 1:1 அப்படிங்கிற மாதிரி தான் இதை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஒருவேளை M1ஓட வேல்யூவும் M2ஓட வேல்யூவும் கொடுக்கப்பட்டு அதுலேருந்து நம்ம வேணால் என்ன பண்ணலாம்னா ஒர்க் டனோட ரேஷியோவை நம்மளால் சூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை என்றால் இட் மஸ்ட் பி கன்சிடர் அஸ் சேம். அப்போ 1:1 அப்படின்னே நம்ம கொடுக்க முடியும். அப்படி தான் கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் டைம்னு பேஸ் பண்ணி 30:16 அழகாக கொடுத்தீங்கன்னா 1:2ங்கிற ஆன்சர் வரும். அந்த ஆன்சரும் உங்களுக்கு ஏங்கிற ஆப்ஷன்லேயே இருக்குது. இதை நீங்கள் கொஞ்சம் யோசிக்காமல் விட்டோம் அப்படின்னா இதில் நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் டைரக்ட் ஆன்சர் இது மாதிரி தான் தெரியும். ஆனால் இங்கே இருக்கிற ஆன்சர் நம்ம கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிறத யூ ஹாவ் டு பி வெரி காஷியஸ். அனதர் ஒன் ஈஸி ப்ராப்ளம். A force அதோட வெக்டார் 5i + 3j நியூட்டன் இஸ் அப்ளைட் ஓவர் த பார்ட்டிகல் விச் டிஸ்பிளேசஸ் ஃப்ரம் இட்ஸ் ஆரிஜின், ஆரிஜின்னா 0ன்னு அர்த்தம், டு த பாயிண்ட் ஆர் 2i - j meters. தி ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் W = F into S. ஸோ எஃப்ஐயும் எஸ்ஐயும் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது. இது 6ன்னு கொடுத்தாலும் இட் இஸ் நத்திங் பட் எஸ். 5 2 10 -3 3. ஸோ 10 - 3 7 ஜூல்ஸ். இதில் கூட -7ங்கிற வேல்யூ இருக்குது, கவனிச்சிங்களா? அதனால் இந்த யூனிட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக எடுத்து பார்த்து தான் ப்ளஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது ப்ளஸ்ஸுங்கிறத கரெக்டாக எடுத்து +7 ஜூல்ஸ் அப்படிங்கிறத கூட இங்கே நம்ம பார்த்து தான் கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். தி ஒர்க் டன் அகெயின்ஸ்ட் கிராவிட்டி இன் டேக்கிங் 10 kg mass at 1 meter height in 1 second will be what? அப்படின்னு சொல்லும்போது W = Fsங்கிறது தெரியும். It is further divided as M into A into S. It can be further classified as M into G into H. So M into D into H. அப்போது G ஓட வேல்யூ எங்கே இருக்குது? G is nothing but 9.8 எடுக்கலாம் அல்லது 10ன்னு எடுக்கலாம்
நம்மளுக்கு கொஸ்டினை பொறுத்த மட்டும் அவங்க ஜியை பேஸ் பண்ணி தான் இது இருக்குது அப்படிங்கும்போது அதில் ஒரிஜினல் வேல்யூவான 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருங்கிறத எடுக்கும்போது 10 × 9.8 98 அப்படின்னு பார்க்கும்போது we had 98 ஜூல் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் வந்து பார்க்கும்போது 9.8னா 9.8 கரெக்டாக எடுத்துறது நல்லது. ஒருவேளை இங்கே 98 ஜூல் இன்னொன்று 98.1 ஜூல் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு டேக் 19.1 பிகாஸ் 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் அதோட கரெக்டான கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதனால் வேறு வழி கிடையாது, நம்ம அந்த ஆர்டர் தான் எடுத்தாகணுங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். ஒருவேளை இன்னொரு ஆப்ஷனில் 9.81 ஜூல் இருந்தால் 9.81 ஜூலை எடுப்பதே சரி அப்படிங்கிறது நம்மளோட கன்க்ளூஷன். The next problem, a body of mass m at rest, so u equal to 0, is acted upon simultaneously by two forces 4 Newton 3 Newton at right angles to each other 90 degrees அப்படிங்கிறத பார்க்குறோம். The kinetic energy of the body at the end of 10 second t அப்படிங்கிறது என்னென்னா kinetic energy we know that the formula is of mv squareங்கிறது தெரிஞ்சு போச்சு. மாஸுங்கிறது 10 kg. ஓகே, how to find the velocity? Velocity is nothing but v square equal to v equal to u plus at. u ஓட வேல்யூ 0ங்கும்போது v is nothing but at. அப்போது kinetic energy is nothing but 1/2 into m into at square. a ஓட வேல்யூ நமக்கு இப்போதைக்கு வரைக்கும் தெரியாது, பட் t ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடுச்சு பிகாஸ் t is 10 செகண்டுங்கிறது தெரியும். அப்போ இந்த ஏவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் m into a. அப்போது a is nothing but force by m. அப்படி பார்த்தாலும் we don't know the value of force. ஆனால் ரெண்டு விதமான ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க, f1 f2 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இட் இஸ் நத்திங் பட் f is square root of f1 square plus f2 square plus 2 into f1 f2 cos theta அப்படின்னு sin t cos theta அப்படின்னு சொல்லும்போது cos 90 ஆல்ரெடி 0ன்னு முடியும். அதனால் அதை நம்ம கொண்டு போகலை. 2 f1 f2 cos 90, ஏன்னா ரைட் ஆங்கிளில் 90 இந்த வேல்யூ 0வாக மாறும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் அப்படின்னு பார்க்கும்போது 16 + 9 25 which is equal to 5 Newton வரும். இங்கே which is 5 divided by 10ன்னு போகும்போது 0.5. ஸோ 0.5 is substituted here. அப்போது 1/2 மாஸோட வேல்யூ 10, ஆக்சலரேஷன் 0.5, டைமு டீயோட வேல்யூ 10. அது ஸ்கொயர் அடிக்கும்போது we will get some answers. அந்த ஆன்சர்ஸ் என்னங்கிறத you just comment. ஓகே, அந்த ஆன்சர்ஸ் என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். we got the answer of 125 ஜூல் அப்படிங்கிறது இதோட ஃபைனல் ஆன்சராக வருது. ஒரு சின்ன ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலாவுக்கு விக்கு ஒரு ஃபார்முலா, விலேருந்து அப்புறம் என்ன ஆகுது ஏவை கண்டுபிடிக்கிறதுக்கு எஃப்லேருந்து ஒரு ஃபார்முலா, அந்த எஃப்லேருந்து இன்னொரு ஃபார்முலா. கிட்டத்தட்ட நம்ம இந்த யூனிட்டில் சால்வ் பண்ணுற எல்லா ஃபார்முலாவையும் இந்த ஒரே ஒரு கொஸ்டினில் சிம்பிளாக கேட்டு போயிட்டாங்க இல்லையா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதே மாதிரி நான் இங்கே 90 டிகிரி அப்படிங்கிறது போட்டது கூட ரைட் ஆங்கிள்ஸுங்கும்போது சப்போஸ் 180 டிகிரி அப்படின்னு போட்டுச்சுன்னா அப்போ 2f1 f2 cos theta வரணும் இல்லையா. அப்போ நீங்கள் போடாமல் விட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதற்காக தான் என்ன பண்ணியிருக்கோன்னா அதையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் மேக் அ நோட் அபவுட் இட். Another important problem, a ball of mass moves with the speed v, strikes a wall having infinite mass and it returns with the same speed, then the work done by the ball on the wall is what? இது கேள்விக்கு நம்ம ரீபவுண்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து ரிட்டர்ன்ஸ் வித் சேம் ஸ்பீட் அப்படின்னு சொல்லும்போது m1 v1 equal to m2 v2 அந்த ஆர்டரில் நம்ம என்ன பண்ணிடுவோம் 2mv அப்படின்னு போட்டு சல்லுன்னு போய் இங்கே 2mvயாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அல்லது எம்வின்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது மினிமமாக நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா m/vங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, v/mக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் நம்ம இந்த மாதிரி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம், ரீபவுண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்தாலே நம்ம 2mv அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம இருப்போம். ஆனால் அவங்க கேட்குறது என்னென்னா இட் இஸ் ஃபார் மொமெண்டம். நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டு தான், மொமெண்டமுக்கு 2mv கரெக்ட். வாட் இஸ் தி ஒர்க் டன்? ஸோ ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த டிஸ்டன்ஸுங்கிறது இந்த பால் இங்கேருந்து அந்த வாலை அடித்து மறுபடியும் சேம் ஸ்பீட் சேம் என்ன இடத்துக்கு சொல்லுது அதே ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது 0ல் ஸ்டார்ட் ஆகி சம் டிஸ்டன்ஸுக்கு போய் மறுபடியும் இட் பிகம்ஸ் 0, 0லேருந்து 0க்கே வருது. ஸோ த வேல்யூ இஸ் 0. எனிதிங் இன்ட்டு 0 த ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் 0. அப்போது 0 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா. இந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஆன்சரும் இருக்கும், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு ஆன்சரும் இருக்கும், அதுக்குள்ளே இன்னொரு ஆன்சர் இருக்கும். இது எல்லா சமுக்கும் அப்ளிகபிள்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம வெக்டார் ப்ராப்ளம்லாம் பார்த்தோம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரே ஒரு மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ இந்த ஐஜேகே இங்கே ஒரு ஐஜேகே அதை அழகாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த வேல்யூ மட்டும் நம்ம போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியும் இருக்கும். சில ப்ராப்ளம்ஸில் இந்த மாதிரியான ட்விஸ்டஸும் இருக்கும். அப்படிங்கிறத நீங்கள் யூ ஹாவ் டு கீப் தட் இன் மைண்ட்.
we are moving with work done by variable force. அதில் வேரியபிள் ஃபோர்ஸ் நமக்கு பொதுவாக சொன்னாலே வில் கோ ஃபார் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் நமக்கு வந்துடும். ஸோ அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம். ஸ்ப்ரிங் ஆஃப் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் கே 10 நியூட்டன் per மீட்டர், மில்லிமீட்டர் கிடையாது, மீட்டரில் தான் இருக்குது. has an initial stretch 0.20 மீட்டர். in changing the stretch to 0.25 மீட்டர் the increase in potential energy is about what? ஸோ எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஆர் இ which is nothing but 1/2 KA square அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ 1/2 into K into this 0.25 minus 0.2. ஏன்னா இனிஷியல் மிஸ்ஸஸ் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி வரும். இதை நம்ம ரூட் பண்ணுறோம். பண்ணும்போது we will get the value of என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா will get 0.1 joule அப்படிங்கிற மாதிரி நம்ம கிடைக்குது. So we will go to next problem. The potential energy of a certain spring when stretched through a distance S is 10 joule. The amount of work that must be done on the spring to stretch it through an additional distance S will be what? இப்போது ஒர்க் டன் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு தெரியுது. ஸோ W is nothing but F into S அப்படிங்கிறது தெரியும், which is equal to 10 joule. இந்த S is nothing but S அப்படின்னே குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போது F into 2S அப்படின்னு பண்ணும்போது which is equal to how much அப்படின்னு கேட்குறாங்க. இந்த F into Sங்கிறது which is nothing but நம்ம யூஸ்வலாக சொல்லக்கூடிய half KA square which is equal to 10 joule தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா இது ஸ்ப்ரிங் வருது இல்லையா? ஸோ ஸ்ப்ரிங்கில் வரும்போது நம்ம KA square தான் எடுத்தாகணும். இப்போது 2S அப்படின்னு பார்க்கும்போது 1/2 K into 2S square minus S square அப்படின்னு பார்க்குறோம். அது என்ன 2S square minus S square அப்படின்னா this value ஃபைனல் வேல்யூலேருந்து மைனஸ் இனிஷியல் வேல்யூ. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணும்போது 1/2 K into இது ஸ்கொயர் பண்ணும்போது 4S square, இது becomes S square. ஸோ 4S square minus S square which means 3S square into K divided by 4 which means 4ன்னு சொல்ல முடியாது 2. ஸோ 3/2 KS square அப்படின்னு பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தது 1/2 KS square equal to 10னா அப்போது KS square which is equal to இந்த ரெண்டு இங்கே மல்டிப்ளை ஆகி 20. அப்போது 3/2 KS square அப்படின்னு வரும்போது 3/2 into 20 which means 30 அப்படிங்கிற மாதிரி இந்த சம்மை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேங்களா? The next problem. A spring of length 40 mmல இருக்குது. is stretched by the application of force. If 10 Newton force நியூட்டனில் தான் இருக்குது required to stretch the spring through 1 mm, then the work done in stretching the spring through 40 mm எவ்வளவு? ஸோ இதை நம்ம சிம்பிளாக பார்த்தோன்னா F equal to K into X அப்படிங்கிற ஆர்டரில் 10 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே Kவோட வேல்யூ இப்போ நமக்கு தெரியல. K அன்னோனா வச்சுட்டு ஸ்ட்ரெச்சு 1 மீட்டர் 1 mmங்கிறது 10 to the power of minus 3. ஸோ K equal to இது 10 divided by 10 power minus 3ங்கிறது later becomes 10 into 10 power 3 நியூட்டன் per மீட்டர் அப்படிங்கிற ஆர்டரில் நமக்கு கிடச்சிடும். ஸோ இப்போது ஃபோர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் K into X, இப்போது இந்த Kவோட வேல்யூவான 10 into 10 power 3யோட எக்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா வாட் இஸ் தட் எக்ஸ் அப்படின்னு இங்கே பார்க்கும்போது இந்த 40 அப்படிங்கிறத போட்டோன்னா 40 into 10 power minus 3 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் நிறையா வரும். ஓகே, இதையும் அடிச்சிட்டோம்னா 400 அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த ஆன்சர் இங்கே இருக்கவே இருக்காது. அப்போ நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வாட் தே ஆர் டூயிங்னா ஸ்ட்ரெச்சிங் இந்த 40 மீட்டர் லென்த்தில் ஸ்ட்ரெச் பண்ணும்போது வரக்கூடிய எக்ஸ் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம், we need to check the work done. ஸோ ஒர்க் டன் அப்படிங்கும்போது 1/2 KS square இதை நீங்கள் F into Sன்னு சொல்லலாம். ஸோ Fோட வேல்யூங்கிறது நமக்கு தெரியும். இங்கே Sோட வேல்யூங்கிறது இந்த டைரெக்டாக இந்த 40 mm அப்படிங்கிறத நீங்கள் போட்டாலும் அந்த இடத்துலையும் உங்களுக்கு வேல்யூ நீங்கள் சொல்கிற ஆர்டர் படி 400 இன்ட்டு Sோட வேல்யூ 40 into 10 power minus 3 அப்படின்னு போட்டாலும் you won't get the answer. ஸோ இதற்காக தான் என்ன பண்ணுறோன்னா W equal to half KS square அப்படிங்கிற ஃபார்முலாவில் இதை இன்னும் கொஞ்சம் கரெக்டாக கொண்டு போகிறோம். எப்படின்னு பாருங்கள், 1/2 இன்ட்டு 10 into 10 power 3 இன்ட்டு இந்த Sோட வேல்யூ மட்டும் என்ன அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா we will substituting it இந்த இடத்துல ஸ்கொயர் பண்ணுறோம். this வேல்யூவை ஸ்கொயர் பண்ணும்போது 40 into 10 power minus 3 ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணும்போது this become 5 into 10 power 3, this become 1600 into 10 power minus 6 அப்படின்னு வருது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது we will get 8000 into 10 power 3 into 10 power minus 6. இதை ஃபர்தராக இங்கே இருக்கிற 3 சைஃபர் இந்த 3 சைஃபர் மொத்தம் 10 power 6 இருக்கு இல்லையா,
அதையும் இதையும் கேன்சல் பண்ணோன்னா we will get 8 joules. ஸோ இதுதான் இதோட ஃபார்முலா. நீங்கள் டைரெக்டாக அது எஃப்எஸ்னு போடும்போது கூட உங்களுக்கு இந்த ஆர்டரில் போனீங்கன்னா உங்களுக்கு வராது, பிகாஸ் திஸ் இஸ் தி டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ஆர்டர் படி நம்ம என்ன பண்ணுறோன்னா we are getting KS ஸ்கொயருங்கிற ஃபார்முலாவில் எஸ்ஸோட ஃபார்முலாவை போட்டு we are finding the answer. ஸோ இந்த ஆர்டரில் கண்டுபிடிக்கும் போது தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுற எஃப்எஸ் அப்படிங்கிற ஃபார்முலாவில் நீங்கள் போனீங்கன்னா you won't get the answer. ஏன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எஃப்ங்கிறது ப்ராப்பரான எஃப் கிடையாது. அதனால் கே தான் நமக்கு மாறாது. எந்த ஸ்டிஃப்னஸ் கான்ஸ்டன்ட்னா ஒரு மெட்டீரியலுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு மெட்டல் ஸ்ப்ரிங்கில் ஒரு எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு ஸ்ப்ரிங் அடிக்கிறோன்னா அதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டுங்கிறது இட் கேனாட் பி சேஞ்ச்ட் எனிவேர். அதனால் முதல்ல கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு சப்ஸ்டியூட் இன் தி ஃபார்முலா. ஸோ இந்த ஆர்டரில் போனால் தான் இந்த ப்ராப்ளம் உங்களால் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அடுத்த ப்ராப்ளம், டிபெண்டிங் அப்பான் இன்டகிரேஷன் த பொசிஷன் டிபெண்டன்ட் ஃபோர்ஸ் எஃப், அதோட வேல்யூ நியூட்டன், acting on a small body of mass and displaces from x equal to 0 to 5. The work done in joules. So W is nothing but F into S ங்கிறத பார்த்துருக்கோம். இங்கே Fங்கிறது ஈக்குவேஷன் ஃபார்மேட்லேயும் இந்த Sங்கிறது ரெண்டு பொசிஷன்லேயும் இருக்குது. அப்போ இது என்ன எழுதலாம், 0 to 5 அப்படிங்கிறத போட்டு Fோட வேல்யூனா 7 minus 2x plus 3x square அப்படிங்கிறத போட்டு அதோட டிஸ்டன்ஸ், ஏன்னா டிஸ்டன்ஸ் தான் இங்கே லிமிட்டில் வந்துடுச்சு, அதை எக்ஸ்ன்னு எடுக்கலாமா. இப்போ எடுக்கும்போது 7x minus 2x square divided by 2 plus 3x cube divided by 3. 7 into x integrate பண்ண 7x, 2x ங்கிறது 2 into x square by 2, x square differentiate integrate பண்ணும்போது x cube by 3. So these values cancels. அப்போ 7x minus x square plus x cube. இதில் 0லேருந்து 5 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 0க்கு நமக்கு வேல்யூ எப்படி போட்டாலும் it will become 0ன்னு தெரியும். 7 5s are 35 minus 5 square 25 plus 5 cube 125 எல்லாத்தையும் சேர்த்தோம்னா you will get the value of 135 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸும் வரும். இது டைம் கன்சூமிங்காக இருந்தாலும் இட்ஸ் அ ஷார்ட். இதுலேருந்து உங்களால் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கன்ஃபார்மாக உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். இதுக்கு ஒன்றும் பெருசாக நீங்கள் மெனக்கிடவோ சப்ஸ்டியூஷனில் எதுவும் இஷ்யூஸ் வருமோ அப்படிங்கிற எந்த விதமான டவுட்ஸும் இல்லாமல் இது உங்களால் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு ஈஸியான ப்ராப்ளம், பட் ஆனால் அதோட பேஸ் மட்டும் நம்ம பார்க்கணும். A body of mass m kg 3 kg is under a force which cause displacement is given by s equal to t cube by 3 in meter. Find the work done by the force in first 2 seconds. அப்போது 0 to 2 seconds அப்படிங்கிறது இங்கே நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. The value of s is t cube by 3. அப்போது இதோட ஃபோர்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? இப்போ நமக்கு ஃபோர்ஸோட வேல்யூ தெரியாது. அதனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா we need to find force is nothing but mass into acceleration அப்படிங்கிறது நமக்கு தெரியும். which means acceleration அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இதுக்கு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா s is nothing but t cube by 3. okay, so ds is nothing but 3 into t square divided by 3 which is meant 3 square. so ds by dt which is nothing but the velocity, and then dv by dt which is equal to t ஸ்கொயருங்கிறது 2t மாறும், which is nothing but acceleration அப்படின்னு பார்க்குறோம். ஆக்சலரேஷனோட வேல்யூ இப்போ 2t ஆயிடுச்சா. ஸோ ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷனோட வேல்யூவான 2t. ஸோ இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுறோம். 2t எம்மோட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு 3 இன்ட்டு 2t இன்ட்டு ds. இந்த ds அந்த sங்கிறது இப்போ dsஆக மாறிடுச்சு, f இன்ட்டு ds. ஸோ இப்போது 3 into 2 60, அதை இன்டகிரேட் பண்ணுறோம் s with respect to 0 to 2. அப்போ which is equal to 6t square divided by 2 which means 3t square. அப்போது 3 into t squareனு வரும்போது 3 into tயோட வேல்யூவான 2 இன்டகிரேட் பண்ணோம்னா 3 2s are 2 power 3 2 cube 8, 3 into 8 which is equal to 24 அப்படின்னு இந்த ப்ராப்ளம் முடியுது. ஸோ இதை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். போன சம்மில் எஃப்ஐ கொடுக்கும்போது இன்டகிரேஷனில் டைரெக்டாக போயிடலாம். இங்கே எஸ்ஸோட வேல்யூ இருக்குது. ஸோ எஸ்ஸுங்கிறது டிபெண்ட் அப்பான் ds by dt which is nothing but velocity, dv by dt is nothing but your acceleration. ஸோ force equal to mass into acceleration அது கிடச்சிருச்சு. அந்த s is nothing but your ds now. இந்த dsங்கிறது என்னென்னா sங்கிறது இப்போ dsஆக மாறுது. என்ன காரணம்னா நமக்கு மாஸும் கிடச்சிச்சு, ஆக்சலரேஷனும் கிடச்சிச்சு. இந்த இடத்துல மறுபடியும் எஸ்ஸோட வேல்யூவான டி கியூப் பை 3 போட்டோம்னா 60 இன்ட்டு டி கியூப் டிவைட் பை 3, இதை 2ஆல் டிவைட் பண்ணி
2 into t power 4. அதை நம்ம இன்டகிரேட் பண்ணுறதுக்கு நமக்கு எதுவும் இருக்காது. ஸோ அந்த இன்டகிரேஷன் பேட்டர்ன் தான் வித் ரெஸ்பெக்ட் டு ds அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் இட் வில் கோ ஆன். ஓகே, another important problem. A body of mass m 0.1 kg moving at velocity v hits a spring, ஏன்னா இது இன்னொரு எண்டில் இருக்குது, of constant 1000 and comes to rest after compressing the spring. ஸோ the compression of the springங்கிறது என்னென்னா x அல்லது sன்னு சொல்லலாம். ஸோ இதை எந்த ஆர்டரில் ஃபார்ம் பண்ணலான்னா half mv². ஏன்னா இப்போ நீங்கள் இதை எனர்ஜிங்கிற பேஸில் எடுத்தீங்கன்னா 1/2 ka². எஸ்ஸோட வேல்யூ இல்லை, ஈயும் நமக்கு தெரியாது. அதுவே w = f × sன்னு போட்டிங்கன்னா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் இன்ட்டு எஸ்ன்னு போட்டலாம். ஆனால் இங்கே டபிள்யூவோட வேல்யூவும் தெரியாது, எஸ்ஸோட வேல்யூ மறுபடியும் தெரியாது. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் half mv². ஒரு எண்டு எம்மும் வியும் இருக்குதுன்னு சொல்லும் போதே இட் இஸ் கைனட்டிக், இன்னொரு எண்டுங்கும் போது ஸ்ப்ரிங். அப்போ half mv² = half ka² அல்லது kx². திஸ் டூ கேன்சல்ஸ். எம்மோட 0.1 இன்ட்டு வியோட 10² which is equal to k ஓட வேல்யூ 1000 into s². அப்போ s² = 100 into 0.1 10 divided by 1000. இதை போடும்போது 1/100. இதை ஃபர்தர் டிவைட் பண்ணும்போது இங்கே s² = 1/100, s = 1/10 which means 0.1 அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். இட்ஸ் அ ஈஸி ப்ராப்ளம். ஆனால் இந்த கைனட்டிக் எனர்ஜி which is equal to ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற அந்த ஈக்குவேஷனை மட்டும் உங்களுக்கு டிரைவ் பண்ணுறதுக்கு மைண்ட் வரணும். அதில் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த ப்ராப்ளம் என்டையருமே நம்மளால் சால்வ் பண்ண முடியாமல் போயிடும். சரிங்களா? த நெக்ஸ்ட் ப்ராப்ளம், நேச்சுரல் லென்த் ஆஃப் த ஸ்ப்ரிங் எல் இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டரில் வேறு இருக்குது. அண்ட் த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இஸ் 4000 k நியூட்டன் per மீட்டரில் தான் இருக்குது. அ மாஸ் m 20 kg is hung from it. தி எக்ஸ்டென்ஷன் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த ஸ்ப்ரிங் என்ன? எக்ஸ்டென்ஷன் இஸ் நத்திங் பட் எஸ் அல்லது எக்ஸ். அதோட ஜியோட வேல்யூ 9.8ங்கிறத கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம 2-3 ஃபார்முலாஸ் இருக்குது, அதை அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கலாம். f = k × x அப்படின்னு போட்டால் எஃபோட வேல்யூ நமக்கு தெரியாது. பட் we know the value of f = m × a × k × x. எம்மோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம என்ன சொல்கிறோம், இட் இஸ் நேச்சுரல். ஏன்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் தொங்கப்பட்டிருக்கு, அதில் ஒரு லோடை கட்டும்போது இயல்பாகவே என்னாகும், இட் இஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் தி கிராவிட்டிங்கிறத பார்க்கணும். ஸோ வி கேன் டேக் திஸ் ஏ ஆஸ் ஜி which is equal to k × xன்னு போட்டோம்னா x = mg divided by k. So the value of m being 20 into gravity 9.8 divided by k ஓட வேல்யூ 4000. ஸோ இந்த ஆர்டரில் we can solve this problem. அப்படி பண்ணும்போது we will get 4.9 centimeter. ஸோ இப்போது இதில் வந்து நம்ம எல்லோட வேல்யூ நம்ம எந்த இடத்துலையுமே எடுக்கலையே, ஏன் எடுக்கலை அப்படின்னு கேட்டால் there is no need. ஏன்னா நமக்கு இங்கே எடுக்கிறதுக்கான அவசியம் வரவில்லை, அதனால் நம்ம எடுக்கவும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது மட்டும் இல்லை, இதில் இன்னும் கொஞ்சம் வேல்யூஸ் கூட இருக்குது, அந்த வேல்யூஸும் நம்ம சேர்த்து பார்க்கணும். அதையும் என்னங்கிறத அப்படியே சொல்கிறேன். இந்த வேல்யூ நம்ம டிரைவ் பண்ணும்போது 0.049 மீட்டர் அப்படிங்கிற வேல்யூ வரும். ஆனால் இங்கே அந்த வேல்யூஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இங்கே 0.049 மீட்டர் அப்படிங்கிறது போல் சென்டிமீட்டர் இருந்தால் இதை நம்ம டிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். என்ன காரணம்னா இது சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க ஆன்சர், நம்மக்கிட்ட மீட்டரில் இருக்குது. நம்ம அந்த டெசிமல்ஸை மட்டும் என்ன பண்ணோன்னா அதை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் இதை பார்த்துட்டு மேட்ச் பண்ணிட்டு அடிச்சு டிக் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ இந்த மீட்டர் மஸ்ட் பி கன்வெர்ட் இன்டு சென்டிமீட்டர். ஸோ 0.049 மீட்டர் அதை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்ட்டு 100 10^2 அப்படின்னு போட்டோம்னா இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4.9 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வருது. உங்களுக்கான ஆன்சர் மீட்டரில் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இட் கேன் பி கிவன் டு சென்டிமீட்டர் ஆல்சோ. ஒருவேளை இங்கே 0.049 சென்டிமீட்டருங்கிற வேல்யூவை பார்த்து இந்த வேல்யூவும் இந்த வேல்யூக்கு மேட்ச் ஆகுது நம்ம அதை அப்படியே டிக் பண்ணோம்னாலும் இட் வில் லீட் டு ஏ கன்ஃபியூஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? ஸோ thereby we have came to the end of this part. நெக்ஸ்ட் பார்ட்டில் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, பவர் அண்ட் கொலிஷன்ஸ் அதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இட் மே பி எக்ஸ்டெண்ட் டு another பார்ட், இன்னொரு பார்ட் வேணாலும் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஸோ கீப் வாட்சிங், கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பாருங்கள். இருக்கக்கூடிய கால்குலேஷன்ஸ்லாம் நீங்கள் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணுங்கள். அதில் எதுவும் அஃபென்ஸ் ஆர் எனி இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் புட் யுவர் கமெண்ட்ஸ் த கமெண்ட்ஸ் பாக்ஸ். அதே போல் என்கொயரி ஃபார்ம் அவைலபிளாக இருக்குது ஃபார் 1-to-1 இன்ட்ராக்ஷன் ஆர் டவுட் கிளியரிங் செஷன். ப்ளீஸ் கம்யூனிகேட் த்ரூ தி கூகுள் ஃபார்ம் given in the description box அப்படிங்கிறத சொல்லி, if you are really liking this video means please like the video, share the video, put your comments in the comments box. Thanks for watching this video. Thank you.